ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, சுபா அவர்கள். வணக்கம் சுபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட், இந்த டாபிக்ல இருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அது அதாவது இந்தியன் கவர்மெண்டே bought them to its knees அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் பேசுறாங்க. மோடி was humbled, மோடி was bought to his knees அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் பாஜக பயந்து விட்டது, பாஜக இறங்கி விட்டது, பாஜக அசந்து விட்டது. இனிமே 2029ல do you vote for மோடி, மோடி after this incident அப்படின்னு லட்சக்கணக்கான ட்விட்டர் ஹேண்டில்ல நாங்களுமே பாக்குறோம். எனக்கு கொஞ்சம் விசித்திரமாகவும் சிரிப்பாகவும் இருக்கு. ஆனா இதை கொஞ்சம் நான் வேற மாதிரி யோசிச்சு பாக்குறேன். எஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்களுடைய ஆரம்பித்த அந்த நோக்கங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, புதுசா இருந்தது. என்னன்னா ஒரு 2 நாள் ஒரு நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சொல்றாரு, இந்த காக்ரோச் போல கரப்பாம்பூச்சிகளை போல இளைஞர்கள்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த கேலிக்குரியதா நகைப்புக்குரியதா ஒரு சர்காஸ்டிக்கா சொன்ன அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. அத கூட குறிப்பா அவங்க பாருங்களேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்றாங்க. சோ அந்த நேம் இட் செல்ஃப் ஷோஸ் வாட் இஸ் தேர் அவங்களுடைய ஒரு மோட்டிவ் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. அதை ஆரம்பிக்கிறாரு. அது திடீர்னு இன்ஸ்டால ஓவர் நைட்ல ஒபாமானு சொல்லுவாங்கல்ல நம்ம விளையாட்டுக்கு, அந்த மாதிரி ஓவர் நைட்ல அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகுது. அப்படியே விளையாட்டு போல ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவங்களை தாண்டி வராங்க. பார்த்தா எல்லாமே யங் ஜென்ரேஷன், ஜெனிசட்னு சொல்லப்படுற அவ்வளவு யங் ஜென்ரேஷன், அவங்களுக்கான ஒரு ஓப்பன் அப் எல்லாமே இருக்கு. சோ இவங்க என்ன பண்றாங்க, நீட் தேர்வு நடக்குது. நீட் தேர்வுல இந்த பேப்பர் வெளியானது அது என்டிஏவோட மிஸ்டேக், நேஷனல் டெஸ்டிங் அகாடமியோட மிஸ்டேக்ங்கிறதையே தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் ஓப்பனா பிரஸ் மீட்லயே சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணாரு. அதையுமே நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணோம். அவர் சொல்றாரு, மறுதேர்வு வைக்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு நம்ம சொல்லுவோம்ல ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி, அது விளையாட்டா இருக்கும், ஆடி இடிச்சு 50 நாள் கோழி அடிச்சு அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியல. ஆனா ஒரு ஓவர் நைட்ல அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்த நீட்டுக்கு எதிராக. ஃபேர் நீட், சோ நீட் ஷுட் பி ஃபேர். ஏன் நீங்க இந்த கேள்வித்தாள் வெளியாச்சு அப்படின்னு பாக்குறாங்க. இந்த கேள்வித்தாள் வெளியான விஷயத்திலயும் அதை 2-3 செக்மெண்டா பார்க்க வேண்டியதா இருக்கு. இதற்கு முன்னாடி கேள்வித்தாள் வெளியாகவே இல்லையா எந்த கவர்மெண்ட்லயுமே? சோ இந்த நீட்டுங்கிறத யார் கொண்டு வந்தாங்க? 2010ல இவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 11 பேர், 12ல நீட் நடக்குது ஃபர்ஸ்ட். அப்போதைய பொருளாதார அமைச்சர் ப. சிதம்பரம், அவங்க ஒய்ஃப் நளினி சிதம்பரம் அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்ல இதற்காக ஆஜராகி அந்த நீட்டை வெற்றிகரமா ஒரு மசோதாவா பாஸ் பண்ண வைக்கப்பட்டதுல பெரிய பங்கு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால மறுக்க முடியாது. சோ அவங்க என்ன பண்ணினாங்களோ அதுதான் 2014ல இருந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டே பை டே இந்த நீட்டுக்கான ஓப்பனிங் அதிகமா இருக்கு. நீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த தமிழகத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு மெடிக்கல் காலேஜ்ல நீங்க சேர்க்கணும், சீட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த கோட்டான்னு ஒரு சீட் இருக்கும், நார்மல் சீட் ஒண்ணு இருக்கும். இந்த கோட்டாக்களுக்கான சீட் பாத்தீங்கன்னா அதுல ஒரு மார்க் ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது, அமௌண்ட் மட்டும் தான் கிரைட்டீரியா. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா மெடிக்கல் சீட் வாங்கலாம். அப்படிதான் இந்த மெடிக்கல் சீட்டுங்கிறது விற்பனை செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது இல்ல, விற்பனை செய்யப்பட்டது. சோ அந்த பர்சன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அந்த பயாலஜிங்கிற ஒரு குரூப் எடுத்திருந்தாலே போதும், இந்த குரூப்ல ஒரு பாஸ் ஆனாலே போதும், உங்க மெடிக்கல் போயிடலாம். சோ இதுதான் அந்த மெடிக்கலோட இதா இருந்தது. இந்த நீட் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, நீ பணம் இருக்கு, காசு இருக்கு, இது நம்ம கரெக்டா இந்த இடத்துல சொல்லணும்னா அமைச்சர் தயாநிதி மாறன் அவரே கூட ஒரு மீட்ல சொல்லியிருப்பாரு, எங்க வீட்டுல எல்லாரும் படிச்சாங்க, ஆனா இந்த நீட் வந்தனால என் பொண்ணால நீட் மருத்துவ படிப்பு படிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவரே கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. சோ அப்ப இது பார்க்கும் போதே நமக்கு தெரியும் நீட்ங்கிறது எவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிறதுனால. இல்ல தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்தியால தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த 26 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 15% ஆஃப் சீட்ஸ் அடுத்த மாநில பசங்களுக்காக ஒடுக்கப்படுது. சோ தமிழ்நாட்டுல மட்டும் தமிழக பசங்க நீட் படிக்க முடியாம எல்லா 26 மாநிலங்களிலுமே எங்க வேணா மெடிக்கல் காலேஜ்ல அவங்க சேர்ந்துக்கலாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி வெளி மாநில பசங்களும் தமிழ்நாட்டுல அந்த 15% யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பாக்கி இருக்கிற 85%லயுமே பாத்தீங்கன்னா அந்த நீட் இதுக்கு கிட்டத்தட்ட 69% இடங்கள் யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா பட்டியலினத்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், SC STs அந்த மாதிரியான
கோட்டாக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. சோ அந்த 69 to 85 தான் இதர மக்களுக்காக ஓபன் அப் ஆயிருக்கு, எல்லாருக்காக ஓபன் அப் ஆயிருக்கு. சோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எவ்வளோ நீட் சீட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ, எவ்வளவு வந்து மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கோ, அவ்வளவுமே 69% இதர பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மற்ற பட்டியலின பிரிவுகள் மக்களுக்காக தான் அது. ஓகேவா? பேலன்ஸ் 69 to 85 மட்டும்தான் இதர பிரிவினருக்கானது. எஸ். இப்போ இந்த நீட் இவ்வளோ ஃபேரா நடக்கும்போது இதுல வந்து ஒரு லீக் வருது. எஸ், எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். நீட் மட்டும் கிடையாது, JEEE கூட ஒரு காலத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த எக்ஸாம் தான். MBAக்கு நீங்க IIT புனே போகணும், இல்லைன்னா IIT IBM போகணும் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான எக்ஸாம் தான். அதுக்காக எவ்வளவு நேரம் படிக்கிறாங்க. ஸோ இங்க எதுவுமே வந்து வித்தவுட் பெயின் நத்திங் இஸ் கெயின் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கல்விங்கிறது முன்னாடி எல்லாம் தோல்வியை சாதாரணமா பார்த்து பழக்கப்பட்ட மாணவர்களுக்கு இன்று தோல்விங்கிறது ஒரு சமுதாயத்துல நம்மளால அடுத்த ஸ்டேஜ் போக முடியாதோ, நம்ம தோல்விங்கிறத வெளியில சமுதாயத்துல அக்செப்ட் பண்ணாலே அது நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து சைக்கலாஜிக்கலா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல ஏற்படுத்தியிருக்கு இந்த எக்ஸாம்ஸ். அதை தான் நம்ம சொல்லணும். இல்ல ஒருவேளை தோல்வியை பழக்கப்படாத தான் பசங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது அந்த பேரண்ட்ஸ் மனநிலையிலையும் புகுந்துருச்சா அப்படிங்கறதையும் நம்ம இங்க ஒரு வாட்டி ரீகன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். சோ இந்த நீட் ஃபேர் அண்ட் இவ்வளவு நீட்டுக்கு எதிராக இவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இந்த நீட்டுக்கு எதிராக மட்டும்தான் அவங்க பேசினாங்களா? கண்டிப்பா கிடையாது. அவங்க அதுக்கு பின்னாடி நிறைய அஜெண்டா இருந்தது. வந்து அவங்க நீட்ல வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலகணும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் மோடியை தான் அவர்கள் குறிவைத்து பாரத பிரதமர் பதவி விலக வேண்டும். அவங்க என்ன நினைச்சாங்க, இது வந்து மிகப்பெரிய போராட்டமாக மாறும், எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு கெயின் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். எப்படி வந்து ஸ்ரீலங்கால வந்து ஓவர் நைட்ல அவங்க போய் அந்த ஸ்ரீலங்கா பிரதமருடைய அந்த மாளிகையை முற்றுகையிட்டு அவர்களை அந்த தீக்கிரையாக்கி அவர்கள்லாம் தவறி தப்பிச்சு ஓடினாங்களோ, அந்த மாதிரி இங்கேருந்து எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. பங்களாதேஷ்ல எப்படி வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்ததோ அது மாதிரி இங்கேயும் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அவங்களோட பிகர் லைன் இருந்தது ஒன்று, எவ்வளவு அபியூசிவான லாங்குவேஜஸ் அவங்க யூஸ் பண்ணி யாரெல்லாம் திட்டினாங்க அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஃபேர் நீட்டுங்கிறது அவங்களுக்கான அந்த ப்ரொட்டஸ்டுக்கான என்ட்ரி பாயிண்ட் தான், அந்த போராட்டத்துக்கான என்ட்ரி பாயிண்ட் தானே ஒழிய அவங்க கலவரம் செய்ய நினைத்தது பாரத பிரதமரை நோக்கியும் பாரத தேசத்தில் இன்று அமைந்திருக்கும் ஆட்சியை நோக்கியும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஆனா வந்து இத ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்களோ? இந்த தர்மேந்திர பிரதான் அவர்களினுடைய விலகல் வந்து முன்பே நடந்திருந்தால் இந்த போராட்டம் வேறு விதமா போயிருக்கும். கேட்டவுடனே பணிஞ்சிட்டாங்கன்னு போயிருக்கும், இல்லைன்னா கேட்டவுடனே உங்களுக்கு அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படிங்கிற. சோ இவங்களை ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டா இவங்க ஃபுல்லா இறங்கி இவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு கூட ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா இந்த ப்ரொட்டஸ்ட் இந்த சிஜேபி வரும்போது இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணது சிஜேபின்னு தான் சொல்லணும். எதிர்கட்சிகளாக இருந்த காங்கிரஸோ இந்த இந்தி கூட்டணியில இருக்கிற ஏனைய கட்சிகளோ இந்த இடத்துல ஸ்கோரே பண்ணல. அதுக்கப்புறம் அவங்களுடைய ராகுல் காந்தி உள்ள வந்தாரு, அவர் கண்டுகட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க, அவரும் அங்க ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இல்ல, அவர் ஸ்கோர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தனால எனக்கு அவர் அப்படி தூக்கிட்டு போகும்போது எனக்கு வேற ஒரு ஞாபகங்கள் வந்தது. எனக்கு என்னன்னா அது வந்து ரொம்ப என்ன எதுக்காக இவர் போராடுறாரு, எதுக்கு போராடுறாரு, நீ எதுக்கு சார் போராடுறீங்க, நீங்க தான் சார் இதை கொண்டு வந்தீங்க. அப்படி பார்த்தா முதல் போராட்டம் உங்களை நோக்கி தான் சார் இருந்திருக்கணும் இவங்களோட போராட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டு வந்தாங்கன்னு தவிர பட் ஃபேர் நீட்டுக்கு தானே போராடுறாங்க இன்னைக்கு. இப்ப क्वेश्चन பாத்தீங்கன்னா சார் ஃபேர் நீட்டுங்கிறது இங்க இல்ல சார், 2011-12 இருந்து எல்லா விதமான இடத்துலயுமே ஏதோ ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் வந்து எங்க இருந்தாலும் லீக் ஆயிட்டே தான் இருந்திருக்கு. சில ஆண்டுகள்ல லீக் ஆகல. எல்லா தேர்வுகள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல லீக் ஆயிருக்கு, சிபிஎஸ்இல லீக் ஆயிருக்கு. அதனால லீக் ஆனதை ஒரு ஓபன் அப் சொல்லி அது ஒரு எக்ஸ்கியூஸா நான் இங்க சொல்ல வரல. எல்லா தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடந்திருக்கு, எல்லா தேர்வுகளும் கஷ்டமானதாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு இந்தியால ஒரு பையன் வந்து ஒரு லா காலேஜ் படிக்கணும்னா கிளாட்னு ஒரு எக்ஸாம் எழுதுறான், அதுலயுமே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக ப்ராபகண்டா படுத்தப்படவில்லை. நீட் மட்டுமே, ஏன்னா நீட்டுக்கு பின்னாடி இந்த பணம் கொடுத்த மெடிக்கல் காலேஜ், பணம் கொடுத்த மெடிக்கல் சீட் அப்படிங்கிற அந்த முறை வந்து
முழுமையாக அடியோடு ஒழித்து விடப்பட்டிருக்கிறதுனால மட்டுமே இன்றைக்கு நீட் எக்ஸாம் இவ்ளோ பெரிய ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி இருக்க வேண்டியது நீங்க பெரிய ஒரு மலை மாதிரி கற்பனை பண்ணிட்டு அதை போய் அவ்வளவு முட்டி மோதி உடைச்சி எல்லாம் பண்றீங்க. எஸ், எல்லா எக்ஸாம்ஸும் டஃப் தான். அதுல நீட்டும் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, அதே மாதிரி நீட்லயும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, அதுவும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதற்காக நீங்க செய்ய போகும் போராட்டத்தினுடைய அளவை பார்க்கும்போது தான் இது கண்டிப்பா நீட்டுக்கு எதிரான போராட்டமாக மட்டுமல்ல, நம் நாட்டின் தேச விரோத சக்திகள் ஒன்றாக கூடி நாட்டுக்கு எதிரான ஒரு போராட்டமாக தேச விரோத சக்திகள்ன்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்களே. என்ன ஒரு ஜென்சி எல்லாருமே தேச விரோத சக்தின்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க இப்போ. பாஸ் நீங்களே சொல்லுங்க, ஜென்சின்னு சொல்றீங்க. அங்க இருந்தவங்கல யாராவது ஜென்சி மாதிரி உங்களுக்கு இருந்தாங்களா? அங்க இருந்தவங்கல யாராவது ஒரு ஜென்சி மாதிரி இருந்தாங்களா? ஜென்சி மாதிரி தானே எல்லாரும், ஜென்சி போராட்டம் தானே. அவங்க வந்து கூக்குரலே அப்படித்தானே இருக்கு. ஜென்சியோட வெற்றியும் தானே அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. சும்மா ஒரு ஐவாஷ்க்கு பாஸ். ஆல்ரெடி இவ்வளவு பேர் இருக்காங்க ஜென்சி ஜெனரேஷன்ங்கிறதுனால அவங்கள ஒரு ஐகானா முன் வச்சு அரசியல் கட்சிகள் இங்க தங்களுடைய ஆதாயங்களுக்காக அரசியலை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அதற்கு பிரேவாக இந்த கட்சியோட போராட்டமா நம்ம சொல்லலாம். இது வந்து நீங்க வந்து சொல்றது ஆன்டி நேஷனலிசம்ன்ற மாதிரி இல்ல நீங்க பேசுறீங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. ஆன்டி நேஷனலிசம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீப் ஸ்டேட்டோட ஹேண்ட் இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. சோ இவங்களுக்கான ஃபண்ட்ஸ் எங்கேந்து வருது? நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு இந்தியால வந்து ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, இல்ல நம்ம எங்கேயாவது ஒரு வேளை நம்ம ஒர்க்கை விட்டுட்டு போனோம்னா அந்த மாசம் நமக்கு ஒரு பே வரும்போது அந்த பர் டேக்கான சேலரி கட் ஆகும் போது நம்மளோட ஏதோ ஒரு செலவு கட் ஆகுது. இங்க இருக்கிறவங்களுக்கு அன்லிமிட்டட் ஃபுட், அன்லிமிட்டட் டின்னர்ஸ், அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே சாதாரணமானது இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. who are the person who are ordering food for them? யாரு? பொதுமக்களா? எங்க இந்த ஃபண்ட் வருது? யாரெல்லாம் ஃபண்ட்ஸ் தராங்க? நீங்க எப்படி வந்து இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தோட தொடங்கும் போதும், அது பிகாஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம அதை ஓட்சொரி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் பாராளுமன்ற கூட்டத்தோட தொடங்கும் போது நீங்க கரெக்டா ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கான ஹிடன் அஜெண்டா என்ன? யாரை நோக்கி நீங்க இதை செய்யறீங்க? அப்போ பாராளுமன்றத்துல இந்த முறை காங்கிரசுக்கு எல்ஓபின்னு சொல்லப்படுற காங்கிரசின் ராகுல் காந்தி அவர்களுக்கு அவருடைய கை ஓங்குற அளவுக்கு இந்த முறை அவருக்கு ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல. ஏன்னா இப்போ டிஎம்கே 40 எம்பிக்களை வைத்துக்கொண்டு ஐஎன்டிஐ கூட்டணியில இருந்த இரண்டாவது மிகப்பெரிய கட்சி இன்றைக்கு காங்கிரஸ், அதாவது பாஜகவுக்கு ஆதரவான நிலையை எடுக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா காங்கிரஸ்க்கு ஆதரவான நிலையை எடுக்கும் மனநிலையில எல்லாம் அவங்களுடைய மனது வந்து ரொம்ப ரணாகலப்பட்டிருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சமயம் பாஜக எந்த ஒரு விஷயத்தை தூக்கி எடுத்துக்கொண்டு அந்த சட்டசபையை நோக்கி நடந்தாலும், அவங்களுக்கு சிஏஏ இருக்கு, எஃப்சிஆர்ஏல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பாக்கி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு, அவங்க கையில லிஸ்ட் ஆஃப் அஜெண்டாஸ் இவ்வளவு வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவங்க ஈஸியா திமுக ஒண்ணும் செய்ய வேணாம், எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க வேணாம், அமைதியா இருந்த கண்டிப்பா காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க. காங்கிரஸ்க்கு ஆதரவு சொல்லாம அமைதியா இருந்தாலே பாஜக எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த போராட்டம் இருக்கிறது. இந்த மழைக்கால கூட்டத்தொடர் முறையாக நடக்கக்கூடாது. மழைக்கால கூட்டத்தொடர்ல யார் பேசினாலும் பிரச்சனைகள் மட்டுமே நடக்க வேண்டும், அமளிதுமளி மட்டுமே நடக்க வேண்டும். நம்ம இங்க பாக்குறோம், இன்றைக்கு வெஸ்ட் பெங்கால்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு நம்ம மேற்கு வங்கத்துல அங்க இருக்கிற எவ்வளோ எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸா இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், பாஜகவை நோக்கி ஆதரவு கரம் நீட்டி இருக்காங்க. அப்ப நேச்சுரலா ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா இவங்க வந்து ஒரு நம்பர்ஸ்ல வந்து கம்மியா இருந்தா கூட இவங்களுக்கு ஆதரவு மூலமாகவே அவங்களுடைய மசோதாக்கள் எல்லாத்தையுமே பாஸ் பண்ற இடத்துல இருக்காங்க பாஜக. அது நிறைய பேருடைய கண்ணை உறுத்தி இருக்கு. அதற்கான ஒரு முயற்சியாக தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இது ஜென்சியோட வெற்றி, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஒரு பார்ட்டியா டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா வந்து அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வேற நிலவுது. எப்படி பாக்குறீங்க? எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் ஒரு பெரிய பவருக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததை நம்ம கொஞ்சம் அப்படியே பேக்ல பார்த்தோம்னா, அண்ணா ஹசாரேங்கிற அவருக்கு பின்னாடி ஒரு நேர்மையான ஒருத்தர் இருந்தாரு, ஊழல் இல்லாத ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி இருந்தாரு. அவர் வந்து அரசியல்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தார். சோ இந்த 3 பாயிண்ட் அண்ணா ஹசாரேவை பத்தி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
ஆனா அவரை பேஸ் பண்ணி ஊழலுக்கு எதிரான போராட்டம், அண்ணா ஹசாரே கூட இருந்தவங்க, ஒரு எளிய மனிதர் சைக்கிள்ல போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு பாத்ரூம் கூட தங்கத்துல வச்சிருந்தாரு அப்படிங்கறதையும் நம்ம மறக்க முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு டாய்லெட் சீட் கூட ஒரு கோல்டுல வச்சிருந்தாரு அப்படிங்கறத நம்மளால மறக்க முடியாது. சோ நீங்க எல்லாருமே வரும்போது அமைதியா வரீங்க, சாதாரணமா வரீங்க. ஆனா வந்த பிறகு உங்களுடைய சுயரூபங்கள் இல்லைன்னா அந்த வந்த இடத்துக்கு பிறகு உங்களுடைய பதவி உங்களை அந்த மாதிரி மாத்திடுதான்னு தெரியல. சோ அப்ப எல்லோருக்குமே ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. இன்றைக்கு சிஜேபின்னு சொல்லப்படுற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருக்கிற தலைவராக இருக்கட்டும், இல்லைன்னா அபிஜித் தீப்தியாவாக இருக்கட்டும், அவருமே ஆம் ஆத்மியில வந்து சொல்லப்போனா ஊடக பிரிவுல இருந்திருக்காரு. லாஸ்ட் எலெக்ஷன்ல இளைஞர்களை கவர்வதற்கான டிஜிட்டல் பிரச்சாரத்துக்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சு தந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதழியல், பிரஸ் இதுதான் படிச்சிருக்காரு, கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். அதையே தான் போய் அங்க வந்து ஃபாரின்லயும் படிக்கிறாரு. சோ இவ்வளோ அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அவருமே ஒரு ஆப்ல இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு சின்ன வாட்டர் ட்ராப் தான் பாக்குறோம். அஷ்டோஸ் ராணாவும் அதே மாதிரி தான் இருக்காரு. அவர் கூட இருக்கிற இன்னொருவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்டிஐல அதிகமான முறை கேள்விகளை கேட்டு அவருடைய வயசை தாண்டி அந்த வயசுல இருக்கிறதுலே அதிகமா ஆர்டிஐ யூஸ் பண்ணதுல மிகப்பெரிய ஆளா இருந்திருக்காரு. இன்னைக்குமே அவர் ஒரு புக் எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது. அவர் கூட இருக்கிற மற்றொரு செய்தி தொடர்பாளர், குறிப்பா அந்த கல்வி விஷயமாக எல்லாம் அரசாங்கத்து கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் தான் இருந்தாரு. மோடி அரசாங்கம் ரொம்ப அழகா ஒரு விஷயம் செஞ்சாங்க. நட்டா அவர்கள் வந்து இரண்டு முறை அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்கள கூட அபிஜித் தீப்தி எல்லாம் பார்க்கல. அவர் 2 நாள் தான் உண்ணாவிரதம் இருந்தாரு. அப்புறம் முடியலன்னு போயிட்டாரு. திடீர்னு நடுவுல மாயமாக மறைந்து பின்னர் திரும்பி டபக்குன்னு ஓடி வந்தாரு. எப்படி நிலா வந்து 15 நாள் அமாவாசைக்கு அப்புறம் 2-3 நாள் காணாம இருக்குமோ அந்த மாதிரி அபிஜித் தீப்திய கூட நடுவுல போயிட்டு அப்புறம் தான் திரும்பி வந்தாரு. அவர் கூட போய் ஹாஸ்பிட்டல் அந்த காயமானவங்களை பார்க்கல. ஆனா வந்து இவர் பார்த்தாரு. யாரு? நட்டா அவர்கள் பார்த்தாங்க. அவங்க கூட மினிஸ்டர்ஸ் பார்த்தாங்க. 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. சோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல வருது இந்த ஓவரால் பிக்சர் அப்படிங்கும்போது, அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிந்திருக்கிறது, ஏதோ ஒரு விதமான ஒரு பிரச்சனை நடைபெற போகிறது அப்படின்னு. சோ இத கணிக்க முடியாத எதிர்கட்சிகள் தான் தாங்க ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக அந்த இடத்துல கடைசி நேரத்துல ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆம் ஆத்மி நாதாங்கிறாங்க, இது ராகுல் காந்தி நாதான், என்னாலதான் இது நடந்துச்சுங்கிறாரு. எம்.கே. ஸ்டாலின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டன் இட், யூ ஹவ் டன் இட் அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாரும் யாரு டன் இட் அப்படின்னா எல்லாருமே அவங்களோட பீஸ் ஆஃப் த பை எடுத்துட்டு போறாங்கன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. எஸ், ஓகே. அதான் இத பார்க்கும்போது எஸ், வழக்கம் போல கரெக்டா அரசியல் கட்சிகள் கடைசி நேரத்துல அந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த பழைய சினிமாலாம் வரும்ல, ஒரு பெரிய சண்டை நடக்கும், வில்லனுக்கும் ஹீரோக்கும் சண்டை நடக்கும். அப்படியே ஹீரோ வந்து ஜெயிக்க போற நேரத்துல போலீஸ் வந்து மேல சுட்டு தபால் சண்டையை நிறுத்துங்க அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி கடைசி நேரத்தில் எதிர்கட்சிகள் அனைத்தும் நாங்கள் தான் அதை ஸ்கோர் செய்து விட்டோம் என்று சொல்லும் போது எஸ் கரெக்டா இந்த பிக்சரோட ஸ்டார்டிங் சீன் கொஞ்சம் கோணமணலா இருந்தா கூட எண்டிங் சீன், ஃபினிஷிங் சீன் சூப்பரா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் 2 क्वेश्चन இதே டாபிக்ல. மோடி கவர்மெண்ட்டுக்கு 2029ல இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது சிஜேபினால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவே வந்து அவங்களுக்கு 2029ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? சரி, இப்போ ஓட்டு போடுற 2029ல ஓட்டு போடுற ஒரு ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காங்கிரஸ் உடைய கவர்மெண்டே பார்த்தது கிடையாது சார். அந்த ஜெனரேஷன் மத்தியில 3 டேர்மாவே மோடி அரசாங்கம் தான். சோ காங்கிரஸ் உடைய அந்த டேர்மை வந்து பார்த்ததுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால நீங்க அவங்க கிட்ட காங்கிரஸ் வந்து தெய்வ கட்சி, கை தூக்கினா அருள் மட்டும்தான் செய்வாங்க அப்படிலாம் நீங்க என்ன சொன்னாலுமே நம்பக்கூடிய இடத்துலதான் ஜென்சி ஜெனரேஷன் இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சிஜேபி எப்பவுமே நம்முடைய கோரிக்கை, எண்ணங்கள் அதெல்லாம் வந்து ஒரு நியாயமானதும் நேர்மையாக இருந்தால் மட்டுமே அதோட அந்த எண்ட் பாயிண்ட், ரீச் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து முழுமை அடைஞ்சிருக்கு. சோ நியாயமும் நேர்மையும் இல்லாத போது அது எப்படி எண்ட் பாயிண்ட் அடையும் தெரியல. ஆனா இந்த இடத்துல எதிர்கட்சிகளான ராகுல் காந்தி அவர்களா வந்து இந்த இடத்துல ஒரு திங்க் பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்காரு. இது பாஜக திங்க் பண்ண வேண்டிய நேரம் இல்ல. 2029 அதாவது 3 டேர்ம்ல
ஒரு டேர்ம் கூட அந்த 3 டிஜிட்டை வந்து பெற முடியாமல் இன்று தட்டி தடவி அந்த எல்ஓபிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கும் காங்கிரஸ் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க உங்களுடைய பொசிஷனை சரியா மெயின்டைன் பண்ணாதனால மட்டும்தான் யாருன்னே தெரியாதவங்க, எந்த அட்ரஸுமே இல்லாதவங்க இன்னைக்கு சிஜேபிங்கிற ஓவர் நைட்ல பிரபலமாகி உங்களோட இடத்தை நோக்கி நகர்ந்து வராங்கன்னு நான் பாக்குறேன் சார் அந்த இடத்துல. சோ அதனால பாத்தீங்கன்னா இது வந்து மோடி அரசாங்கத்துக்கோ பாஜகவுக்கோ வைக்கப்பட்ட குறி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு காஷன் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக உத்வேகமாக நேர்மையாக நியாயமாக நடக்க வேண்டிய அவசியத்துல இருக்காங்க. 2047 அப்படிங்கிற அந்த விக்ஷித் பாரத் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்கை நோக்கி அவங்க நகர்வதற்கான நேரங்கள் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான இடையூறுகளும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட காங்கிரஸுக்கு வந்து இது வைக்கப்பட்ட ஒரு செக்மேட்டாக பாக்குறேன்னா சிஜேபி. சரி, ரெண்டாவது கொஸ்டின், நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் விஜய் இதுல வந்து பங்கு பெறுவார் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. யங் சிஎம் வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பாராட்டப்பட்டு இருப்பார். ஆனா வந்து அவர் ஹி பிளேட் இட் சேஃப் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களோட ஃபைனல் கருத்துக்கள், ஃபைனல் கொஸ்டின் எப்படி இருக்கு? சரி, விஜய் வந்து ரொம்ப அழகா புத்திசாலியா ஒரு விஷயத்த பண்ணிருக்காருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவருமே நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவராக இருந்தாலும் கூட நீங்க அந்த போராட்டத்தை கவனிச்சிங்களா? டெல்லியில இன்டர்நேஷனல்ல நடக்கிற ஒரு போராட்டம் வந்து ஃபேர் நீட் அப்படிங்கறத ஒரு துருப்பு சீட்டு மாதிரி ஒரு கீ மாதிரி கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க நிறைய கோரிக்கையை தாண்டி டுவர்ட்ஸ் மோடி போறாங்க. பிரதான் அவரை தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் அவரை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே ரைட். அந்த ஃபேர் நீட்டுங்கிறது ஒரு கீ பாயிண்டா இருந்தாலும் அவங்க எந்த இடத்துல இருந்தும் அதுல இருந்து நழுவல, நாட் நீட் அப்படிங்கிற இடத்துக்கு போல. ஆனா இந்த நாட் நீட்டுங்கிறதையே தூள்கிட்டா வச்சு அரசியல் செய்த திமுக, அதுவும் நீட்டை யார் கொண்டு டூ நீட்டுன்னு சொன்ன காங்கிரஸை தன்னுடைய கூட்டணியில வைத்து நாட் நீட்டுங்கிறத அரசியலா செஞ்ச திமுக இங்க வந்து தமிழகத்துல ஒரு போராட்டம் நடத்துறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பா ரஞ்சித், அப்புறம் வெற்றிமாறன் அவர்கள், நீலம் பவுண்டேஷன், அப்படி சுருக்க சொல்லிடுறேன். பா ரஞ்சித், இந்த வெற்றிமாறன், அப்புறம் பின்னாடி மன்சூர் அலிகான் இருந்தாரு, இன்னும் ஒருவர் இருந்தாரு, நான் மறந்து போயிட்டேன். சோ இவங்க 4 பேர் பிக்சரை பார்க்கும்போது இந்த 3 பேரும் நீங்க உங்க படத்துல என்ன சொல்ல வரீங்க, பெண்கள் எப்படி பாத்திருக்கீங்க அப்படிலாம் பார்க்கும்போது படிப்புக்கும் உங்களுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்க தோணுது. அவங்களுக்கு பின்னாடி இருந்த மன்சூர் அலிகான் வந்து ஒரு பாலியல் வழக்குல குற்றவாளி, கன்விக்ட் ஆனவர். ஓகேவா? சும்மா ஒரு மேல அலிகேஷன் எல்லாம் கிடையாது. ஹி இஸ் ஆல்ரெடி கன்விக்ட். அதுக்கப்புறம் அவங்களை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு 4 நிற்கும் மேடையில அது தொடர்ந்து நடிகர்கள் எல்லாம் போய் என்னங்க எனக்கு அப்படியே நீட் வந்து வலிக்குது அப்படிங்கிறாங்க. தேவதர்ஷினி அம்மா நீங்க தாம்மா நீட்டுக்கு பிரச்சாரத்துக்கு இருந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு இடத்த உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆண்ட்ரியா வந்து நீட் ஷுட் பி ஃபேர் அண்ட் இது எல்லாருக்கும் காமனா இருக்கணுங்கிறாங்க. எங்க காமனா இல்லைங்கிறத சொல்லுங்க. ஏன் காமனா இல்லைங்கிறத நம்ம கேள்வி கேட்கலாம் ஊடகங்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அந்த மாதிரி நீட்டுக்காக வந்து சோ நீட்டுங்கிறதுக்கான அடிப்படை அறிவே இங்க யாருக்கும் புரியல அப்படிங்கிறது தான் இங்க விஷயமா இருக்கு. விஜய் வந்து ஏன் இதை ஆதரவு கொடுக்கலான்னு நீங்க விஜய்க்கு நல்லா தெரியும். நீட்டுங்கிறது ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். அந்த என்ட்ரி பாயிண்ட்ங்கிறதோட எண்ட் பாயிண்ட் என்னன்னா அரசாங்கத்தை நோக்கிய குறி. இங்க அவர் அதை ஆதரிச்சிருந்தாருன்னா இது வந்து அவருடைய அரசாங்கத்தை நோக்கி திரும்பவும் ரொம்ப நேரம் ஆயிருக்காது. அதை வந்து அவர் கிளியரா புரிஞ்சு கொண்டனால மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்துல அவர் ஒரு வார்த்தை கூட அவர் வாயை திறந்து பேசல. அவர் நோ சொல்லல, எஸ் சொல்லல, ஒண்ணுமே பேசல. இந்த குரூப்லயே பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் கூட, கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூட அந்த இடத்துல போய் சூப்பர்ப்பா நீங்க அவர் வெளில வந்துட்டாரு, உங்களுடைய போராட்டம்னு வெற்றி அப்படின்னு சொல்லும் போது கூட அவரை எதிர்த்து குரல்கள் அதிகமாக கிளம்பியது. ஒருவர் வராரு ஒரு மீட்டிங்க்கு, நீங்க போராட்டம் பண்றீங்க ஒரு விஷயத்துக்காக, அது ஃபேர் இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா உங்களுக்கு ஆதரவான ஒரு செய்தி வந்திருக்கிறது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்ல வந்தவரை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்றீங்க, நீங்க கத்துறீங்க, கூச்சல் போடுறீங்க. எதுக்காக கத்துறோம் கூச்சல் போடாம தெரியாம உங்க கூட இருந்தவங்களாமும் சேர்ந்து கூச்சல் போடும்போது இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் இவங்களோட டார்கெட் யாருங்கிறதுக்கு. சோ அந்த டார்கெட்டுக்கு நம்ம பிரே ஆயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் தாவேகா அமைதியாக வாய் மூடி நின்றது. அதை அமைச்சர் முதன்முறைய அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் இல்லையா? ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், சுபா. தேங்க்யூ.